ஏங்கன்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு? ஆமாங்க ஆண்டி, ஒரு 2 நாள் அட்மிஷன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கன்னு காசு போனா போகட்டும்னு சொல்லி கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரியில நல்ல டாக்டரை பார்த்து சேர்த்திருக்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் தான் சொன்னேன். எந்த ஹாஸ்பிட்டல், அவங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை ஏதாச்சும் நான் சொன்னேன்னா எதுவுமே எங்ககிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அப்புறம் எப்படி உங்ககிட்ட என்னாச்சு ஏதாச்சும் கேட்பேன் நானு. பாட்டி உடம்பு சரியில்லை சொல்ல, போன மாசம் தங்கச்சி வீட்டுல ஏதாவது பிரச்சனையாமா அதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் என் குடும்ப விஷயத்தை எதுக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். என் தங்கச்சி லைஃப்ல பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோடனே நீங்க என்ன பண்ணீங்க? வந்து எங்களுக்கு ஆறுதல் 4 வார்த்தை பேசுனீங்களா? உங்க வீட்டுல பிரச்சனை எனக்கு தெரியும், நீங்க தான் என்கிட்ட சொல்லியா? அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட கேட்கறது? அதனால ரொம்ப சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் நான் கேட்கல. கேட்டா கஷ்டப்படும், நீங்க கேட்காம இருந்தீங்க. கேட்காம சும்மாவா வீட்டுல இருந்தீங்க? ஊர்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் போன் பண்ணி இல்லாத பொல்லாதமா பேசி வச்சிருக்கீங்க. அப்ப எங்க மனசு வருத்தப்படாதாங்க? 4 பேத்துக்கிட்ட போய் 4 விதமா சொல்லிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு உங்க குடும்பத்துல அதே கஷ்டம் வந்து நான் அப்படி பேசினா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்?